முதுகலை தேர்விற்கு குறிப்பாக எஜுகேஷன் மெத்தடாலஜி தயார் செய்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைய பதிவில் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்ற சிலபஸ்ல யூனிட் 1ல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன்ல மிக முக்கியமான ஒரு பகுதி. அது வந்து RTE 2009 அப்படின்னு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பகுதி. RTE அப்படின்றது என்ன அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன். இந்த ஆக்ட் எப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 2009 தான் இந்த ஆக்ட் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஆக்ட்ல இருந்து நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல இது வந்து ஒரு சட்டம். இந்த சட்டம் வந்து 2009 கொண்டு வரதுக்கு முன்னாடி அப்ப வந்து இந்த கல்வி தொடர்புடைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, அதாவது இந்த கம்பல்சரி அப்படின்ற ஒரு எஜுகேஷன் கொண்டு வர்றாங்க. இது வந்து ஒரு உரிமையா கொண்டு வராங்க. கல்வி உரிமை அப்படின்னு சொல்றாங்க. கல்வி வந்து இந்திய திருநாட்டில் பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் அது வந்து கல்வி வந்து உரிமை, அதை கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், அது குழந்தைகளுக்கான உரிமை அப்படின்னு கொண்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இது தொடர்புடைய பல்வேறு தகவல்களை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்திற்கு முன் சுதந்திரத்துக்கு பின் கல்வி தொடர்பாக, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அமைக்கப்பட்ட குழுக்கள்ல இருந்து இன்றைய நாள் மெக்காலே எஜுகேஷனை தொடர்ந்து அதுக்கு பின்னாடி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு பின்னாடி அமைக்கப்பட்ட பல்வேறு இந்திய குழுக்கள், இந்திய கல்வி தொடர்புடைய குழுக்கள். உதாரணத்துக்கு கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன். இப்ப லேட்டஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. இந்த 2020 வரைக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை 2020 வரைக்கும் பல்வேறு அமைக்கப்பட்ட, அதாவது கல்வி தொடர்புடைய வளர்ச்சிக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள்ல அவங்க வந்து இந்த குறிப்பாக பெரும்பான்மையான கமிட்டிஸ் என்ன சொல்றாங்க, பெரும்பான்மையான குழுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப் டு அப்பர் பிரைமரி வரைக்கும் வந்து உறுதியாக நம்ம வந்து ஒரு கம்பல்சரி எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படின்றத நிறைய பேர் எம்பசைஸ் பண்றாங்க. இது இவங்க மட்டும் எம்பசைஸ் பண்ணல, கமிட்டிஸ் மட்டும் எம்பசைஸ் பண்ணல. அதே மாதிரி வந்து ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் இருக்காங்க, வந்து தத்துவ யானிகள், பல்வேறு கல்வியாளர்கள், அதாவது பிலாசபர்ஸ் சொல்லுவோம். அவங்க கல்வியாளர்கள் மட்டும் கிடையாது, அவங்க வந்து தத்துவ ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தத்துவம் மற்றும் கல்வி சார்ந்த பயணிக்கக்கூடிய பல்வேறு தத்துவயாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களும் இந்த பிரைமரி, அப்பர் பிரைமரி எல்லாம் நம்ம வந்து கம்பல்சரியா நம்ம ஃப்ரீயா தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத அவங்களுமே எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது சட்டமா எப்ப ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 2009 ஆக்கப்பட்டிருக்கு. இது தொடர்புடைய வினாக்கள் என்ன கேட்பாங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க PGTRB எஜுகேஷன் சைக்காலஜி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் பல்வேறு யூடியூப் பார்க்குறீங்க, பல்வேறு மெட்டீரியல்ஸ் படிக்கிறீங்க, ஸ்டாண்டர்டைஸ்டு மெட்டீரியல். நீங்க எந்த மெட்டீரியல் படிச்சாலும் அது வந்து சாதாரண நெட்ல போய் சர்ச் பண்ணி எடுத்து பண்ணக்கூடாது. ரெஃபரன்ஸ் கண்டிப்பா வேணும். ISBN நம்பர் புக் இருக்கணும், ஸ்டாண்டர்டைஸ்டு புக்கா இருக்கணும். அப்படித்தான் நாளைக்கு அதுல இருந்து நான் ஒரு ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஆன்சரை வந்து நம்ம சேலஞ்சிங் பண்ண முடியும். அங்க போய் எவிடன்ஸோட சப்போர்ட் கொடுக்கணும். நீங்க ஆன்சர் பண்ணது நான் கரெக்ட், இந்த புத்தகத்துல இந்த பக்க நம்பர்ல இது குறிப்பிட்டிருக்காங்க, அதனால நான் கொடுத்துக்க ஆன்சருக்கு எனக்கு மார்க் வேணும் அப்படின்னா, அப்ப கான்பிடண்டா படிக்கணும். அப்படின்னா நீங்க வந்து ரெஃபரன்ஸ் புக் இல்லாம யாரோ ஒருத்தவங்க மெட்டீரியல் தந்தாங்க, நெட்ல போய் சர்ச் பண்ணேன், எடுத்து படிச்சேன், அதனால நீங்க ஆன்சர் பண்ணி அப்படின்னா சேலஞ்சிங் பண்ணும் போது நம்மளுக்கு ரிஸ்க் இருக்கு. அதனால வந்து என்ன அப்படின்னா, எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்தவரை நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணிருப்பேன் லேட்டஸ்டா. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா என்னோட யூடியூப்ல எல்லா யூனிட் தொடர்புடைய பழைய சிலபஸும் சரி, புதிய சிலபஸ்ல வந்திருக்க சில பகுதிகளையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடியோக்கள் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய தத்துவ ஞானிகளை பத்தியான எல்லா தத்துவ ஞானிகள் கல்வி தொடர்புடைய இருக்கக்கூடிய, இப்ப நீங்க சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நியூஸ் சிலபஸ்லேயே பல்வேறு தத்துவ ஞானிகளை பத்தியான பதிவுகளை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். பிரைமரி எஜுகேஷன், அப்பர் பிரைமரி எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன், இது சம்பந்தமான பதிவுகள் நிறைய இருக்கு என்னோட யூடியூப்ல. எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் தான் ரொம்ப தேவை. முதல்ல மெட்டீரியல் ப்ராப்பரா நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, நீங்க பார்க்கக்கூடிய வகுப்புகள் வந்து அது யூடியூப்பா இருந்தாலும் சரி, வேற நெட் மூலமா நீங்க எந்த வகையில நீங்க அந்த மெட்டீரியல்ஸ் சர்ச் பண்ணாலும் அவங்க வந்து ஆத்தென்டிக்கான சோர்ஸ்ல இருந்து ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்றத நீங்க என்ஷூர் பண்ணிட்டு தான் படிக்கணும். கண்டதையும் அவங்க சொல்றாங்க அப்படின்றக்காண்டி நம்ம மாட்டுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி இது பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன், அதாவது ரைட் ஆஃப் எஜுகேஷன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. இந்த ஆக்ட்ல நம்மளுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ட், ஒரு சட்டம் அப்படின்னா அந்த சட்டம் எந்த பிரிவுல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத முதன்மையா கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா அதுதான் அறிமுகம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சட்டம் வந்து எப்ப இயற்றப்பட்டது, எப்ப அமலுக்கு வந்தது, இது மிக முக்கியமானது. இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா. அதுக்கடுத்து இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க.
உதாரணத்துக்கு 2 ப்ரொவிஷன் மிக முக்கியமான ப்ரொவிஷன். அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 25% வந்து அட்மிஷன்ஸ் வந்து அருகில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுமே கொடுக்கணும். அது வந்து எய்டடா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், எல்லா ஸ்கூல்ஸுமே என்ன பண்ணணுமா, அருகில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்க மாணவர்கள் உங்க பள்ளிக்கு வந்தாங்க அப்படின்னா, நீங்க அட்மிஷன் ஆகும்போது பார்த்தோன்னா, தொடக்கத்துல பார்த்தோன்னா, கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் வந்து உங்களுக்கு அட்மிஷன் குடுக்குறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்ப அது வந்து 25% உங்களுடைய ஸ்கூல்ல அட்மிஷன் எந்த இன்டேக் எடுக்க போறீங்களோ, அதுல 25% அந்த மாணவர்களுக்கு ஆர்டிஐ படி குடுக்கணும். ரைட் டூ எஜுகேஷன் படி குடுக்கணும். அதே மாரி இன்னொன்னு அதுல முக்கியமானது அப்படின்னா, இத மானிட்டர் பண்றதுக்காக எஸ்எம்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஸ்கூல் மேனேஜ்மென்ட் கமிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கல்வி மேலாண்மை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழு யார வச்சு அமைச்சிருப்பாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அதே மாரி அங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி மற்றும் பிரதிநிதித்துவம். மாநகராட்சினா அது சம்பந்தப்பட்டவங்க. ஸோ அந்த மாரி உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய அவங்களையும் அதுல மெம்பர்ஸா வச்சுக்கிட்டு ஒரு குழுவ உருவாக்கணும். அந்த குழு வந்து உங்கள கைட் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். இந்த கல்வி சரியா போகுதா? குவாலிட்டியா போகுதா? அப்படின்னு. அதுல 75% பேரண்ட்ஸ்க்கு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம, இந்த கல்வி குடுப்பதற்கு வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குடுக்கணும் அப்படின்னா, அந்த டீச்சர் ஸ்டூடண்ட்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கணும்? அது பிரைமரில எப்படி இருக்கணும்? அப்பர் பிரைமரில எப்படி இருக்கணும்? அதுல எப்படி டீச்சர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் பண்ணணும்? அப்படின்றத பத்தியான தெளிவான விளக்கத்த தான் இந்த சட்ட விதியில குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இன்றைய அமர்வுல நம்ம எந்த அஜெண்டா பார்க்க போறோம்? அதாவது நம்ம படிக்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் கிடையாது. இதே இது வந்து டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 எழுதக்கூடியவங்க, குரூப் 2 ஏல எழுதக்கூடியவங்க இவங்கலாம் பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கிரிப்டிவ் டைப்ல ஆர்டிஐ பத்தி எழுதுங்க அப்படின்னா, இந்த தகவல மட்டுமே நீங்க எழுதினா போதும். இந்த குடுக்கப்பட்டிருக்க ஹெட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய அஜெண்டால இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் எழுதினாவே போதும். நீங்க அப்ப ஆர்டிஐ பத்தி தெளிவா தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ இது குரூப் 2ல 2ஏ பிரிப்பேர் ஆகுறவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். அப்ப இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் சட்ட விதி அமல்படுத்தப்பட்டது அப்படின்றத பத்தியான இது. அப்புறம் இதுல ஏதாவது அமெண்ட்மென்ட் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது திருத்தம் பண்ணியிருக்காங்களா? புதிய திருத்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்ப லேட்டஸ்ட்டா வந்து இதுல புதிய திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி நியூ எஜுகேஷன் பாலிசி 2020லயே சில மாற்றங்கள குடுத்திருக்காங்க. அது எந்த ஆண்டு நம்மளுக்கு மாற்றம் குடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்புறம் சட்டத்தினுடைய முக்கிய அம்சம், கீ புரொவிஷன்ஸ் என்ன குடுத்திருக்காங்க. இந்த சட்ட விதிய பயன்படுத்தி மாணவர்கள், அதாவது வந்து இந்த மாணவர்களுக்கு அதுவும் அப் டூ 14 இயர்ஸ் ஆஃப் மாணவர்களுக்கு இந்த கல்வியில எந்த விதமான முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். அடுத்து அத்தியாயங்கள் மற்றும் பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்டர்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ். இந்த சட்ட விதியில வந்து அது வந்து ஒரு மேஜரா வந்து ஒரு 5 சாப்டர்ஸா பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் செக்ஷன்ஸ் இருக்குது. அந்த செக்ஷன்ஸ்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பேரண்ட்ஸ்க்கு எப்படி கைடன்ஸ் பண்றாங்க. அந்த பள்ளிய ஆர்டிஐல நீங்க பள்ளி செயல்படுத்தும்போது அவங்க என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றணும். இதை எப்படி நம்ம இனிஷியேட்டிவ் பண்ணணும் அப்படின்றத பத்தியான எல்லா விஷயங்களுமே வந்து என்னன்னா அந்த அத்தியாயத்துல குடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா முக்கிய கருத்துக்கள் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னா இந்த ரைட் டு எஜுகேஷன் தொடர்புடைய முக்கியமான விஷயங்கள் என்ன? இதுல வந்து ஃபெயில் பண்ணலாமா? ஃபெயில் பண்ணக்கூடாதா? இல்ல நெக்ஸ்ட் ப்ரமோட் இந்த ஃபெயில் பண்ணலாமா? அப்படின்றத பத்தி தான் அப் டூ 8த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க வந்து பள்ளியில சேர்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த மாணவர்களை எக்காரணத்த கொண்டும் நீக்கவே கூடாது. அதுக்கு புரொவிஷனே கிடையாது. ஆர்டிஇ ரொம்ப தெளிவா சொல்லுது. ரைட் டு எஜுகேஷன் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க 2 விஷயத்த ரொம்ப முக்கியமாக இம்பல்ஸ் பண்றாங்க. ரொம்ப எம்பசைஸ் பண்றாங்க சட்டம். அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாணவர்கள வந்து நீங்க வந்து ஸ்டேக்னேஷன் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஆனா இது வந்து புதிய சட்ட திருத்த விதியில நியூ அமெண்ட்மென்ட்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படி ஒருவேளை அவன் ஃபெயில் ஆனான் அப்படின்னா, அவன நீங்க வந்து திருப்பி வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க. அவனுக்கு புதுசா வந்து இப்ப உடனடி தேர்வு இதெல்லாம் நடத்துறாங்க பார்த்தீங்களா? அதே மாரி நீங்க ரீகன்சிடர் பண்ணி அவன ப்ரமோட் பண்றதுக்கான இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நியூ அமெண்ட்மென்ட்ல கொஞ்சம் குடுத்துருக்காங்க. 2020 பாலிசிலையும் இத பத்தியான சில மாற்றங்கள பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதே மாரி 8வது வரைக்கும் 8த் கிரேட் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க பள்ளியில சேர்ந்துட்டான் அந்த பையன் அப்படின்னா, 8வது முடிக்கிற வரைக்கும் இப்போ ஒரு 6வது வந்து சேர்றான், இல்ல 5வதுல சேர்றான் அப்படின்னா, 8வது முடிக்கிற வரைக்கும் எக்காரணத்த கொண்டும் அந்த பையன பள்ளியிலிருந்து நீக்கவே முடியாது. அப்படி நீக்குனாங்க அப்படின்னா, அது வந்து மிகப்பெரிய அஃபென்ஸ். இந்த சட்டத்துக்கு எதிராக அந்த பள்ளி செயல்படுறாங்க அப்படின்னு. பொதுவாகவே மக்கள் வந்து தங்களுக்கு குறித்தான சட்டங்கள பத்தி தெரியல. அதனால தான் நம்ம அத எப்படி வந்து அந்த சட்டங்கள அணுகணும் அப்படின்னு நெறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்து நம்ம சட்டங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற போது நம்ம நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருப்போம். அப்ப கல்விய வந்து குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கல்வி ஒன்றுதான் வந்து என்ன பண்ண முடியும்? அவன வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போக முடியும். அது எந்த நிலையில இருக்கக்கூடிய மாணவர்கள், வருமானத்துல பின்தங்கிய மாணவர்களா இருக்கட்டும், இல்ல சமூக குழுக்கள்ல பின்தங்கி இருக்கக்கூடிய குழுக்களா இருக்கட்டும், மார்ஜினலைஸ்டு குரூப்பா இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா, எனது கல்வி ஒண்ணு தான் கொண்டு வர முடியும். ஆனா இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, மார்க்ஸ் வந்து சொல்ற மாரிக்க இன்னும் வந்து வளர்ச்சி அடைஞ்சவங்க தான் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர, வளர்ச்சி அடையாதவங்க இன்னும் கீழயே இருக்கான். தொழிலாளியாவே இருக்கான் இன்னமும்.
முதலாளியாவே இருக்கான். அப்ப தொழிலாளி எப்போ முதலாளியா வர்றது அப்படின்னா, அப்ப எப்ப வர முடியும் அப்படின்னா, கல்வி ஒன்றுதான் அவங்கள வந்து மேல்நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு நிலை. அதனால இந்த சட்டங்களை வந்து குழந்தைகளுக்கு அதாவது வந்து அப் டூ 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 2 வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஒண்ணு ஃப்ரீ கண்டிப்பா ஃப்ரீயா குடுக்கணும், கம்பல்சரியா குடுக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரீசென்ட் அமெண்ட்மென்ட் திருத்தங்கள். அமெண்ட்மென்ட் என்ன பண்ணியிருக்காங்க? ரீசென்ட் அமெண்ட்மென்ட். ஸோ அரவுண்ட் 2017ல ஒரு அமெண்ட்மென்ட் நடந்திருக்கு. சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிஇனுடைய இந்த ஆர்டிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் 2009க்கு பின்னாடி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு பின்னாடி, அதுல என்ன முன்னேற்றம் நடந்திருக்கு? அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுடைய எல்லா மாநிலத்திலுமே பெண்களுடைய என்ரோல்மென்ட் ரேஷியோ வந்து அதிகரிச்சிருக்கு. இதுல இந்த ஆர்டிஐக்கு பின்னாடி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீங்க புள்ளி விவரங்கள எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பெண் கல்வியினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. அதாவது பள்ளிக்கு வருகை புரியக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருந்துச்சு. வருகை மீன்ஸ் அட்மிஷன் ஆகக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை. அப்ப என்ரோல்மென்ட் ரேஷியோ அப்படின்னா, மாணவர்கள் அதிகமான பெண்கள் வந்து படிக்க வந்தாங்க உள்ள. எதுக்காக? இந்த ஆர்டிஇ மூலமா தான் அது இம்ப்ரூவ்மென்ட் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லலாம். அப்புறம் எப்பவுமே எந்த ஒரு சட்டம் வந்தாலும் சரி, எந்த ஒரு புதிய ஒரு கொள்கைகள், கோட்பாடுகள் வந்தாலும் கூட, அதுல நெறைய சவால்கள் அத இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நெறைய சவால்கள். இப்ப டவுன் பேஸ்டு இருக்கக்கூடிய பேஸ விட, கிராமப்புற பின்னணியில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அது டிராபேக் இருக்கு. இப்ப நீங்க ஆர்டிஐல என்ன சொல்றாங்க? குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நான் எங்க போய் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குடுக்கக்கூடிய பள்ளி எனக்கு பக்கத்துல இருக்கா? அந்த பள்ளி இருக்குது. ஆனா பள்ளியில குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் இருக்காங்களா? சரி பள்ளி குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் இருக்கு. அவங்களுக்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கா? இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியது. இதெல்லாம் நம்மளுக்கு சேலஞ்ச். அரசு வந்து நாட்டினுடைய மாணவர்களுடைய நலன் கருதி, குழந்தைகளுடைய நலன் கருதி அது வந்து கம்பல்சரி அண்ட் ஃப்ரீன்னு சொன்னாலும் கூட, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு போதுமான கட்டமைப்புகள், ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் வந்து கரெக்ட்டா இருக்கா? அப்படின்னா, அது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். அத பத்தியான அஜெண்டாலையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு சட்ட பிரிவு நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 21 ஏல தான் இத குறிப்பிட்டிருக்காங்க. 21 ஏல தான் இத குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப 21 21 ஏயா, 22 ஏயா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா, அப்ப இந்த ஆர்டிஇ ரைட் டூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா, 21 ஏல என்ன குறிப்பிடுறாங்க இந்த சட்டத்துல? இந்த சட்டப்பிரிவு என்ன அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 6 முதல் 14 வயதுடைய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை வழங்கப்படுகிறது. அப்ப எந்த ஏஜ் குரூப் மாணவர்களுக்கு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. இந்த சட்டப்பிரிவு 21 ஏ 6 முதல் 14 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 2 விஷயம் சொன்னாங்க. 1 இலவசம். கல்வி வந்து அது உரிமை. உரிமைய நம்ம இலவசமா தான் குடுத்தோம். இப்ப அடிப்படை உரிமைகள் நம்ம படிக்கிறோம்ல. அது மாரி தான் வந்து இலவசம் அப்படின்ட்டு குடுத்தாங்கன்னு. பட் கட்டாய கல்வி உரிமை. கண்டிப்பா குழந்தைய படிக்க வச்சே ஆகணும். எந்த பேரண்ட்ஸ் நான் படிக்க வைக்க மாட்டேன். என் குழந்தைய எனக்கு வருமானம் இல்ல. அதனால நான் போய் எங்கேயாவது சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுவும் இந்த சட்டத்துக்கு எதிரான ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகள வந்து குழந்தை தொழிலாளர்கள போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அந்த மாரி குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் நல மையத்திலயோ, இதுலயோ நீங்க இன்ஃபர்மேஷன் குடுத்தீங்க அப்படின்னா, சைல்டு கேர் இருக்கு. அதுல நீங்க இன்ஃபர்மேஷன் குடுத்தாலும், அது சம்பந்தமான ஆக்ஷன்ஸ் அவங்க எடுத்துருவாங்க. குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு அப்படின்ற அந்த அமைப்பிலேயே நம்ம சொல்லலாம். அந்த மாரி சொல்லும்போது அவங்களுக்கு கட்டாய கல்வி அவங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து அதுக்கான முயற்சிய அரசு எடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஆர்டிஇ அப்படின்ற அந்த ஆர்டிஇ ரைட் டூ எஜுகேஷன் அதனுடைய அப்ரிவேஷன் வந்து ரைட் டூ எஜுகேஷன். அப்ரிவேஷனே கேட்கலாம். ஆர்டிஇனா என்ன அப்படின்னா, ஆர்டிஇ அப்படி ஜென்ரலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறவங்க சில விஷயங்கள் முக்கியமா கவனம் செலுத்துறது இல்ல. நம்ம மேல் போக்கா நுனிப்புல் மாரிக்கே தான் மேய்ஞ்சிட்டு போகக்கூடாது. சோ நம்ம என்னன்னா உள்ள இப்ப ஆர்டிஇனா அந்த வார்த்தையே நல்லா புரிஞ்சுக்கணும். ஆர்டிஇ மீன்ஸ் ரைட் டூ எஜுகேஷன் அப்படின்றது. சோ ஆக்ட் 2009 ஆனது எப்ப வந்து இத வந்து 2009 அப்படின்ற சிலபஸ்லயே குடுத்திருக்காங்க. சில முந்தைய சிலபஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சிலபஸ் வந்து நேரடியாவே வினா கேட்டிருக்காங்க. இப்ப நீங்க அ காந்திஜி அடிப்படை ஆதார கல்வி அப்படின்னா, அந்த பேசிக் எஜுகேஷனே அப்படியே ஒரு கொஸ்டினா கேட்டு வச்சிருந்தாங்க. ஆசிரமம் கல்வி அரவிந்தோ அப்படின்னா அப்படியே கேட்டு வச்சிருந்தாங்க. ஃப்ரீடம் இன் லேர்னிங் ஜே. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா அப்படியே கேட்டு வச்சிருந்தாங்க. குழந்தைகள் மைய கல்வி ரூசோ அப்படின்னா அப்படியே கேட்டு வச்சிருந்தாங்க. அப்ப அதே மாரிக்கு இப்ப ஆர்டிஇ 2009 அப்படின்னு சொல்லும்போது, அந்த இயர் வந்து ஓகே குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா கொஞ்சம் டெக்னிக்கலா கொஞ்சம் டெப்த்தா எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அது எந்த மாதம், எந்த நாள்? அப்ப நீங்க வந்து இத பொறுத்தளவு இப்படி நீங்க ஆண்டுகள் படிச்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள்ல பார்த்தோன்னா, நீங்க பார்த்தோன்னா 20 செஞ்சுரியில பார்த்தோம் அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டுல, அப்ப நம்ம 21ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இருக்கோம். 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நடந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த எல்லா எக்ஸாமினேஷனுமே பொதுவா வந்து இப்ப ஒரு பிலாசபர பத்தி படிக்கணும்னா, அவர் எப்ப பிறந்தாரு? எங்கே பிறந்தாரு? அவருடைய எப்ப இறந்தாரு? அப்படிலாம் கேட்பாங்க. இப்பலாம் கேட்கிறதே கிடையாது.
இப்ப ஆனா வந்து ஆண்டுகள் நீங்க படிக்கும்போது எந்த இடத்துல எல்லாம் படிக்கணும் அப்படின்னா, குறிப்பிட்ட இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கும்போது அந்த ஆண்டுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஆண்டு ரொம்ப முக்கியமானது. நாள் முக்கியம், தேதி முக்கியம். அப்ப 27 ஆகஸ்ட். அப்ப நம்ம சுதந்திரம் வாங்குனது எப்ப? 15 ஆகஸ்ட்ல வாங்குனோம். அப்ப ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப ஆகஸ்ட் மாசம் சுதந்திரம் வாங்குனதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து அனைத்து அ குழந்தைகளுக்கும் கல்வி குடுக்கணும்னு ஆகஸ்ட் மாசத்துல தான் முடிவு பண்ணாங்க. அப்படின்றத நீங்க முடிவு எடுத்துக்கணும். அப்ப அப்ப ஆகஸ்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். அப்ப 2009 அப்படின்னு உங்க மனதுல நல்லா பதிவாயிருக்கு. அப்ப வந்து நாள குறிப்பிடும்போது எப்படி நான் நினைவு வச்சுக்கிற முடியும் அப்படின்னு பார்த்தன்னா, 2009ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய லெட்டர் என்ன அப்படின்னா 2. சரியா? அந்த 2 ஞாபகம் வச்சுக்கணும். 2. அப்ப தேதி ஞாபகம் வச்சுக்கிறது. அதே ஆண்டுல கடைசியா முடியிறது 9. 9ல இருந்து -2 கழிச்சு அப்படின்னா என்ன 7. அப்ப 2யும் 7யும் போட்டீங்கன்னா நீ 27. அப்ப 27 ஆகஸ்ட் அப்படின்றத நம்ம எந்த நேரத்திலயும் மறக்க முடியாது. இது வந்து அக்ரோனமி வச்சு நம்ம படிக்கணும். இந்த மாரி ஆண்டுகள்லாம் வந்து ஈஸியா அதுல இருந்தே அதாவது நம்மளுக்கு ஒரு குடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா, ரெண் ஆர்டிஇ 2009ன்னு குடுத்துருக்கான். அப்ப 2009. அப்ப சுதந்திரம் கிடைச்சதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு கல்விய கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஜென்ரலா நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்ப அதுக்கு பின்னாடி அப்ப ஆகஸ்ட் மாதம் நமக்கு ஞாபகம் வந்துரும். ஸோ 2ஆம் தேதி அதுல மாதத்துல இயர்ல உள்ள 2 எடுத்து போட்டுக்கங்க. 2 வந்து கடைசியில உள்ள 9ல இருந்து மைனஸ் பண்ணிக்கங்க. 7 அப்ப 27 ஆகஸ்ட் 2009 அன்று அரசினுடைய ஒப்புதலோட சட்டமாக ஏற்றப்பட்டது. ஸோ அப்பதான் வந்து சட்டமாக ஏற்றப்பட்டது. அமலுக்கு வரல. சட்டம் வந்து ஏற்றப்பட்ட ஆண்டுன்னு உங்களுக்கு கேட்கிறாங்களா? நாள் கேட்கிறாங்களா? இல்ல அந்த மாதம் கேட்கிறாங்களா? அப்படின்னா கரெக்ட்டா ஆன்சர் பண்ணுங்க. அமைக்கப்பட்டது. ஏன் இந்த இது முக்கியமான பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம படிக்கிறதே வந்து எஜுகேஷன்ல தான் படிக்கிறோம். அப்ப ஆர்டிய பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும் மெயினா. ஏன்னா, அதனால இதிலிருந்து கொஸ்டின் கேட்பதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். கண்டிப்பா வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் வந்து இதுல ஸ்கிப் அவுட் ஆக மாட்டாங்க. ஏன்னா இது இந்த சிலபஸ்லயே இது ரொம்ப முதன்மையானதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கல்வி தொடர்புடைய ஒரு சட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அதுக்கு பின்னாடி சில குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் குழந்தைகளுக்குலாம் கல்வி தொடர்புடைய சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. அத பத்தி பின்னாடி பார்ப்போம். அடுத்து வந்து எப்ப வந்து இது வந்து அமலுக்கு வந்தது? எப்ப வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்க? சட்டமாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி இயற்றியாச்சு 2009ல. அதே அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2010 ஏப்ரல் 2010 ஏப்ரல் 1ல தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சட்டத்த வந்து என்ன பண்றாங்க? அமலுக்கு கொண்டு வராங்க. நம்மளுக்கு ஏப்ரல் 1 அப்படின்னாவே என்ன ஆகுது? ஃபூலிஷ் டேன்னு நம்ம நடத்துவோம். எல்லா குழந்தைகளையும் வந்து ஃபூலிஷ் பண்றதுக்காக அன்னைக்கு வந்து ஏப்ரல் 1 ஏதோ ஃபூலிஷ் டேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகள் எல்லாம் பள்ளியில விளையாடுவோம் நம்ம பார்த்தோம்னா. அப்ப ஏப்ரல் 1 அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். ஏப்ரல் மாதம். நம்ம வந்து சட்டம் இயற்றப்பட்டது 2009, 2010ல தான் அமலுக்கு வருது. அப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஏப்ரல் அப்படின்றது. அப்ப ஏப்ரல் 1 அப்படின்றது. அப்ப அந்த டேட் நமக்கு அமலுக்கு வந்தது 2010ல அப்படின்னு. இந்த 2010ல இருக்கக்கூடிய ஒரு 1 இங்க முன்னாடி போட்டுக்கோங்க. ஏப்ரல் மாசம் ஞாபகம் வச்சுக்கங்க. அக்ரோனமில வந்து 2010 ஏன்னா 2009க்கு அடுத்த ஆண்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்ப ஏப்ரல் மாசம் ஏப்ரல் ஃபுல் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸ்கூல்ல இருந்து ஏப்ரல் மாசம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான மாசம். ஏன் அப்படின்னா லீவ் விட்டுருவாங்க எல்லாரும் வெளிய வந்துருவோம். ஸ்கூல விட்டு லீவ் ஏப்ரல் மாசம் மேக்ஸிமம் லீவ் தொடங்கிரும். மே மாசம் ஃபுல்லா என்னது ஏப்ரல் பாதிக்கு மேல வந்து லீவ் தொடங்கிரும். மேல ஃபுல்லா லீவ் இருக்கும். அப்ப வந்து நீங்க பாட்டு கூட கேட்டு ஏப்ரல் மாதத்தில்னு ஒரு பாட்டு கூட கேட்டிருப்பேன். அப்ப ரொம்ப சந்தோஷமான மாதம் நம்மளுக்கு அப்படின்ற மாரிக்க. ஏன்னா எல்லாம் படிக்கிறதுல இருந்து அப்படியே கொஞ்சம் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நினைப்பாங்க குழந்தைகள். அப்படி நான் வச்சு அப்ப ஏப்ரல் மாசத்துல தான் அப்ப இந்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஸோ 2010 ஏப்ரல் கொண்டு வரும்போது அடுத்த அட்மிஷன் வந்து 2000 அப்ப ஏப்ரல்ல இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க 2010ஆம் கல்வியாண்டுல 2010 டூ 11ஆம் கல்வியாண்டுலயே நீங்க அட்மிஷன் தொடங்கியிருக்கணும். அந்த ஏப்ரல் முடிஞ்ச உடனே மேல ஸ்கூல் அட்மிஷன் தொடங்கிரும். அந்த மேலயே நீங்க அட்மிஷன் தொடங்கணும். அப்படின்னு தான் அந்த சட்டம் வந்து அமலுக்கு வருது. ஸோ இது வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 2010ல 1 இருக்கு. அப்ப அந்த 1 தூக்கி ஏப்ரல் மாசத்துக்கு முன்னாடி போட்டி அப்படின்னா, நாள் தெரிஞ்சிருச்சு. ஸோ இதான் வந்து ஒப்புதல் பெறப்பட்டது அப்படின்றது. அடுத்து பார்த்தோம்னா, இதனுடைய கீ ப்ரொவிஷன்ஸ் சட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அது முதலே சொல்லிட்டாங்க. அதிலேயே இருக்கு அந்த வேர்ட்லயே 6 முதல் 14 வயதுக்குள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி பெறும் உரிமையை கொண்டு வந்தனர். உரிமைனா இது யாரும் தடுக்க முடியாது. பேரண்ட்ஸ் என்னட்ட கூட தடுக்க முடியாதுங்க. தன்னுடைய குழந்தை படிக்கக்கூடாது. நாங்க எங்க குழந்தைய தானே நாங்க வேலைக்கு அனுப்புறோம் அப்படிலாம் போய் சொல்லவே முடியாது. அதனால கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும்? படிக்க வச்சே ஆகணும். இலவசம். அது ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ப்ரீவியஸ் இயர்லயே இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டிஇல இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் குடுக்குறது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. நீங்க பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் எடுத்து எஜுகேஷன் மெத்தடாலஜி நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க இருக்கும். அரசு மற்றும் அரசு ஆதரவு பெறும் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க கூடாது. அதாவது அரசு மற்றும் அரசு ஆதரவு பெறும் பள்ளிகள் கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்னா, எத்தன பெர்சன்டேஜ் 25% சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப் டூ 14 இயர்ஸ் வரைக்கும். அதாவது அவங்க 8த் ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்கு நீங்க கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஃப்ரீ தான் குடுக்கணும் அவங்க. ஃப்ரீனா என்னது? இலவசம். இலவசம்னா என்னது? காசு வாங்கக்கூடாது. அப்ப காசு வாங்கக்கூடாது அப்படி. இந்த ஆர்டிஐக்கு கீழ ஒவ்வொரு பள்ளிகள்லயும்
25% அட்மிஷன். அவங்களுடைய ஸ்கூல் ஸ்ட்ரென்த் வந்து 100 பேர் அவங்க எடுத்தாங்க அப்படின்னா 100க்கு 25%, 25 மாணவர்கள் இந்த ஆர்டிஐல இருந்து ஃப்ரீயா அவங்களுக்கு அட்மிஷன் போட்டு மீத 75 மாணவர்கள்ட்ட தான் அவங்க காசு வாங்கிப்பாங்க. சரியா? அது எந்த ஸ்கூலா இருந்தாலும் சரி. இதுல என்ன அப்படின்னா, பள்ளிக்கு அருகில் உள்ள குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு. இப்ப எக்ஸாம்பிள் ஆர்டிஇ அப்படின்னா நெய்பரிங் ஏரியா. இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கிறதுனுடைய மையப்பகுதியில் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்கூலை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்கள் அவங்களுக்கான, ஏன்னா அந்த பள்ளி அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க தூரத்துல போய் படிக்க வைக்கிறதா இருந்தா அவங்களை கொண்டு படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குழந்தை சின்ன குழந்தைய அவங்களுக்கு வேன் வசதி எல்லாம் ப்ரொவைட் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம். அப்ப அருகில் உள்ளது அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா இந்த கல்வியை வந்து இந்த சட்டத்தை வந்து செயல்படுத்தணும், முழுமையா செயல்படுத்தணும் அப்படின்றக்காண்டி கொண்டு வந்தாங்க. அடுத்து தனியார் பள்ளிகள் தங்கள் இடங்களில் வந்து தனியார் பள்ளிகளை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தங்களுடைய இடங்கள்ல இந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்தளவு கம்ப்ளீட் கட்டணம் வசூல் பண்ணக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க ஆர்டிஇல. நான் முன்னாடி மேல சொல்லும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா, குறிப்பா வந்து 25% கிடையாது. அவங்க வந்து என்ன சொன்னா, அரசு உதவி பெறக்கூடிய, ஏன்னா அரசு உதவி பெறக்கூடிய கல்விகளுக்குள்ள யார் சேலரி கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா அரசு தான் கொடுக்குறாங்க. அப்ப அரசுல வந்து கம்ப்ளீட், நான் அங்க சொல்லும் போது இந்த தனியார் பள்ளிகள் வர்றதுனால கொஞ்சம் சேர்த்து சொல்லிட்டேன். சாரி, நல்லபடிக்கு பதிவு பண்ணிக்கங்க திரும்பவும். அரசு மற்றும் அரசு ஆதரவு பெறும் பள்ளிகள்ல கட்டணமே கிடையாது. எது வரைக்கும் 8வது வரைக்கும் நீங்க கட்டணம் வந்து ஒரு எய்டட் ஸ்கூல்ல ஏதாவது 8வது வரைக்கும் உங்களுக்கு கட்டணம் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். அவங்ககிட்ட நீங்க நீங்க வந்து தாராளமா எப்படி நீங்க கட்டணம் வாங்குவீங்க, ஆர்டி எப்படி கட்டணம் வாங்கக்கூடாது அப்படின்றத நீங்க தாராளமா கேளுங்க. 8வது வரைக்கும் நீங்க அவங்க வசூல் பண்ணவே கூடாது பணம். ஆனா இது மாதிரிக்கு நம்மளுக்கு கொடுத்து கொண்டு வர்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பல பள்ளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அது நோட்ஸ் வாங்கணும், நோட் புக் வாங்கணும், நாங்க வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய பண்றாங்க. இதெல்லாம் தவறான ஒரு அணுகுமுறை தான். குழந்தைகளுக்கு வந்து நீங்க கல்வியே இலவசமா கொடுக்கணும்னு சொல்லும்போது, நீங்க அவங்ககிட்ட போய் வர வச்சு பேரண்ட்ஸ் பணம் வாங்குறது அப்படின்றது தப்பான ஒரு நடைமுறை தான். அது பண்ணக்கூடாது. அதுக்கு தனியார் பள்ளிகளை பொறுத்தளவு வந்து 25% இடஒதுக்கீடு. இப்ப தனியார் பள்ளிகள்னு பார்த்தோம்னா மெட்ரிகுலேஷன்ஸ், மற்ற ஸ்கூல்ஸ், அதாவது வந்து சிறுபான்மை பள்ளிகள், அந்த மாதிரி பள்ளிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நீங்க வந்து 25% அவங்க போடக்கூடிய அட்மிஷன், முதல்ல சொன்ன 100 மாணவர்கள் அவங்க அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னா 25 மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயா தான் கொடுக்கணும். மேலும் 75 பேர்கிட்ட மட்டும் தனியார் பள்ளிகளை பொறுத்தளவு காசு வாங்கிக்கிருவாங்க. ஆனா அந்த சட்டம் சொல்றது என்னது? 25% இடங்களை 25% இடங்களை 8ஆம் வரைக்கும், அதாவது 14 ஏஜ் வரைக்கும் பொருளாதார பின்னணியிலிருந்து ஒரு மாணவர்களுக்கு ஒதுக்க வேண்டும். மீதம் 75 அவங்க போட்டுக்கலாம். 25% அப்ப கால்குலேட் பண்ணி 50% இருக்கு அப்படின்னா நீங்க 12 பேர், அப்ப 12 பேர்னா 5.5% அப்ப 13 பேர் நீங்க அட்மிஷன் போட்டாங்க. 13 பேர் அட்மிஷன் நீங்க கண்டிப்பா போட்டு 50 மாணவர்கள் நீங்க உங்க ஸ்கூல்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட வகுப்புல 6ஆம் வகுப்புல 7ஆம் வகுப்புலயோ 8ஆம் வகுப்புலயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அட்மிஷன் போட்டாங்க. ஸோ 13 பேர் போடணும். 12.5 அப்படின்னா அப்ப 5 வந்து 5க்கு மேல போயிடுச்சு. அப்ப அடுத்த நம்பருக்கு போயிடும். இதே கீழ இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து 12 பேர் போட்டா போதும். 13 பேர் அட்மிஷன் போட்டாங்க 50. கல்வியினுடைய தரம், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மற்றும் கல்வி அடிப்படை உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகியவை சட்டம் மூலம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இப்ப வந்து ஆர்டிஏல வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது வேணும். நீங்க கல்வியில குழந்தைகளை சேர்க்கிற மட்டும் இல்ல. ஆனா அவன் வெளியில போகும்போது அதுக்கான அந்த குவாலிட்டி, குறிப்பா வந்து 2 விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஒண்ணு எழுத்தறிவு, இன்னொன்னு வந்து எண்ணறிவு. இந்த 2யும் அவங்க முழுமையா பெற்றிருக்கணும். இதுக்கான குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இருக்கணும். குவாலிஃபைடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். இதெல்லாம் இல்ல அப்படின்னு ஒரு பேரண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல் மேல வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கும். மிக முக்கியமான சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கங்க முதல்ல. பொதுவா பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு சட்டம். அடுத்து வந்து மாணவர்களை தேர்வு அல்லது தேர்ச்சி அல்லது தோல்வி அடிப்படையில் வகுப்பில் தடுக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப முக்கியமானதாங்க. நோ டிடென்ஷன், நோ டிடென்ஷன் பாலிசி அப் டு 8th கிரேட். அதாவது டிடென்ஷன் அப்படின்றது என்னன்னா தடுக்கக்கூடாது. நோ டிடென்ஷன், இந்த வார்த்தை நல்லா நோட் பண்ணி, நோ டிடென்ஷன் பாலிசி அப் டு கிரேட் 8th கிரேட் வரைக்கும் நீங்க எந்த வகையிலையும் அவங்கள வந்து என்ன பண்ணாது, தோல்வி ஃபெயில் பண்றது அப்படின்றது கூடாது. எஸ்எஸ்சி இருக்கும்போது அப்ப சொன்னாங்க. சர்வ சிக்ஷா அபியான் வந்து 8th வரைக்கும் நீங்க குழந்தைகளை ப்ரொமோட் பண்ணணும், ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்ற தேர்வை சொல்லி ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்றது அந்த அந்த சட்டம் அங்கவும் அவங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நோ டிடென்ஷன் பாலிசி அப் டு 9th கிரேட். தேர்ச்சி அடிப்படையில மாணவர்களை ஸ்டாக்னேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து மாணவர்கள் சேர்க்கைக்கு பிறகு பள்ளியை விட்டு வெளியேற முடியாது. நீங்க ஒரு வேலை ஆர்டிஐல நீங்க அரசு பள்ளிகளா இருக்கட்டும், அரசு உதவி பெற பள்ளிகள் கம்பல்சரியா கட்டணம் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தனியார் பள்ளிகளை பொறுத்தளவு அவங்க ஒதுக்கீடு செய்யக்கூடிய இடங்கள்ல 25% மாணவர்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த இதுல நீங்க அட்மிஷன் ஆனக்கூடிய குழந்தைகளை உங்க பையன் படிக்க மாட்டேங்கிறான், அது செய்ய மாட்டேங்கிறான், இது செய்ய மாட்டேங்கிறான்னு நீங்க ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புனீங்க அப்படின்னா, சட்டம் வந்து உங்களுக்கு உங்க மேல நடவடிக்கை எடுக்கும். அந்த பள்ளியின் மீது, பள்ளியினுடைய நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கும். இன்னைக்கு சமீப காலத்துல நிறைய பள்ளிகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அகேன்ஸ்டா வந்து மாணவர்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய பள்ளிகள் மீதெல்லாம் எப்படி பொதுமக்களே நேரடியா தாக்குதல் பண்றாங்க. அது தவறுதான்.
ஏன்னா வந்து ஒரு கல்வி நிலையம் அப்படின்றது வந்து அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் கிடையாது. அங்க அந்த அந்த சமூகத்தினுடைய ஒரு சொத்து. அதனால அத போய் நம்ம வந்து சேதப்படுத்துறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல மக்களுக்கான ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏற்கனவே வந்து இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து போதுமான அளவு இல்ல. நம்ம பெருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யாரோ ஒருத்தவங்களுடைய தவறுக்காக ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சேதப்படுத்துறது அப்படின்றது சரியான அணுகுமுறை கிடையாது. அது மருத்துவமனையா இருக்கட்டும், இல்ல வந்து கல்வி நிலையங்களா இருக்கட்டும், எந்த இடங்களா இருந்தாலும். மக்கள் பொறுமையா இருக்கணும். பொறுமையா அவங்களுக்கு நம்ம வந்து அத கையாளணும் அந்த முறைய. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மாணவர்கள் சேர்க்கைக்கு பிறகு பள்ளியை விட்டு வெளியே இதுவும் ரொம்ப நோ எக்ஸ்பல்சன் பாலிசி அப் டூ கிரேட் 9. இதெல்லாம் முக்கியமான லாப்பா. இதெல்லாம் முக்கியமான விதி அதுல குறிப்பிடுறது. நோ எக்ஸ்பல்சன் பாலிசி அப் டு 8th கிரேட். 8th கிரேட் வரைக்கும் நீங்க அட்மிஷன் ஆயிட்டனா கண்டிப்பா அவன 8வது முடிச்சு கொண்டு போற வரைக்கும் அவன நீங்க பாதுகாத்து படிக்க வச்சு அவன அனுப்பிச்சு விடணும். அது அரசு பள்ளியா இருக்கட்டும், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளா இருக்கட்டும், தனியார் பள்ளிகளுக்குள்ள 25% மாணவர்கள். அடுத்து பார்த்தோம்னா, பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை மட்டுமே மாணவர்களுக்கு கற்றல் வழங்குது. நீங்க இப்ப எக்ஸாம்ல பார்த்தோம்னா, இந்த இந்த எஜுகேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, குவாலிஃபைடு டீச்சர்ஸ் யாரும் அப்பாயின்ட்மென்ட் பண்றது இல்ல. இப்ப எக்ஸாம்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு விதமான கல்வி வச்சிருக்கோம் நம்ம. இப்ப வந்து பிரைமரி, அப்பர் பிரைமரி வந்துச்சு அப்படின்னா, டைரக்ட்ல டீச்சர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட்ல கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தவங்கள தான் நம்ம அங்க பயன்படுத்துவோம். ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துல அந்த டிப்ளமோ முடிச்சுட்டு வந்தவங்கள தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து 6ல இருந்து 5 வரைக்கும் இவங்க 6க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், அவங்க பிஎட் முடிச்சுக்கணும். யூஜி முடிச்சு பிஎட் முடிச்சுக்கணும். இவங்க தான் குவாலிஃபைடு டீச்சர்ஸ். இப்ப நிறைய பார்த்தோம்னா சில மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளிகள் இதெல்லாம் வெறும் பிஜி, பிஎட் முடிக்காம வெறும் பிஜி முடிச்சவங்க, யூஜி முடிச்சவங்க, அண்டர் கிராஜுவேட் முடிச்சவங்க எல்லாம் கிளாஸ் டீச்சரை போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் கிளம்பிச்சு. ஒரே ஆசிரியர் வந்து பல்வேறு நிறுவனத்துல பணிபுரியறதான எவிடன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி கல்வியிலையும் நீங்க என்ன அப்படின்னா குவாலிஃபைடு டீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்றதான் இந்த கல்வி அதாவது கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன்ல கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கான டீச்சர்ஸ் வந்து குவாலிஃபைடு டீச்சர்ஸா இருக்கும். பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களுக்கான கட்டளை வழங்க வேண்டுமே தவிர சட்டம் சொல்லிருச்சு அதனால நான் ஏதாவது மாணவர்கள் வச்சு நான் பாடம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை. தனியார் பள்ளிகளை பொறுத்தளவு இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இதுல என்ன மாதிரியான அத்தியாயங்கள், என்ன மாதிரியான சாப்டர்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் வந்து 6 சாப்டர். நான் தொடக்கத்துல 5 சாப்டர்னு சொன்னேன் ஆரம்பிக்கும் போது இன்ட்ரோடக்ஷன்ல. அது 6 சாப்டர் மொத்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்ன இண்டிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, பிரிலிமினரி. அதாவது வந்து இந்த ஆர்டிஐ பற்றியான விழிப்புணர்வு பத்தியான தகவல்களை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அத்தியாயத்துல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் தொடர்புடைய விழிப்புணர்வு முதல்ல வேணும். அவேர்னஸ் வேணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதான் ஒரு பள்ளி என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த குழந்தைய எப்படி நான் காசு கொடுத்து சேர்க்காம ஃப்ரீயா சேர்க்க முடியும். அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல எல்லா பேரண்ட்ஸும். அடுத்து அதை பத்தியான அந்த ஆரம்ப கட்ட விழிப்புணர்வுகள் எப்படி இருக்கணும் இந்த ஆர்டிஐ பத்தி அப்படின்றனா பிரிலிமினரிஸ் முதல்நிலை தகவல்களை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இதுல. அடுத்து 2வது சாப்டர்ல அத்தியாயம் 2ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா குழந்தையினுடைய உரிமை அப்படின்னு சொல்றாங்க. ரைட் ஆஃப் சைல்டு டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். இதுதான் இந்த இந்த சட்டத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு அம்சம் அப்படின்னு சிறப்பு அம்சம் சொல்லலாம். ஸோ ரைட் ஆஃப் சைல்டு குழந்தைக்கான உரிமை இது. என்ன குழந்தைக்கான உரிமை? 14 வயது அதாவது 6 வயது வந்த குழந்தைகள், 6 வயது நிரம்பிய குழந்தைகள் முதல் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்குமே இந்தியாவுல பிறந்த அத்துணை குழந்தைகளுக்குமே, அத்துணை மாநிலத்தில் உள்ள குழந்தைகளுக்குமே, தெர் இஸ் நோ எனி டிஸ்கிரிமினேஷன். எந்த ஏஜ், பாலினம், எந்த ரிலீஜியன், காஸ்ட், எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் அனைத்து குழந்தைகளுக்கும் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். 2 வார்த்தை. இலவசம், கட்டாயம். கட்டாய கல்வி இதுக்கு பேரு. இலவச கட்டாய கல்வி. தமிழ்ல நீங்க சேர்த்து கோர்வையா சொன்னீங்க அப்படின்னா இலவச கட்டாய கல்வியை கொடுக்கணும். இதான் 2 வேர்டு. இது வந்து சாப்டர் 2ல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அதுதான் கீ அம்சம். அடுத்து பார்த்தோம்னா சாப்டர் 3ல பார்த்தோம் அப்படின்னா கடமைகள் மற்றும் பொறுப்புகள். யாருக்கான கடமைகள் மற்றும் பொறுப்புகள்? ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டுடைய மத்திய அரசுடைய ஒரு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த சட்டத்தை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வரும்போது லோக்கல் அத்தாரிட்டிஸ் எப்படி அதை அப்ளை பண்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எப்படி அந்த மாநிலத்துல அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஒவ்வொரு கவர்மெண்ட் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அந்த லோக்கல்ல கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அந்த ஸ்கூல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அந்த நிர்வாகம் எப்படி சோ இவங்க தான் எப்படி பண்ணணும். டூட்டிஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் ஒவ்வொருத்தவங்களும் இந்த இந்த சட்டத்தை முழுமையா கொண்டு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி குழந்தைகளுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு எந்த முயற்சி எடுக்கணும். மிக பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய மார்ஜினலைஸ்டு குரூப் மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத பத்தியான அந்த டியூட்டிஸ் அப்படின்றத கடமைகள் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. அது கவர்மெண்டுடைய கடமை என்ன, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிஸ் உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதிகளுடைய கடமை என்ன, பெற்றோர்களுடைய கடமை என்ன. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாப்டர் 4ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க, பள்ளிகளுக்கான நிபந்தனை. நீங்க வந்து இந்த ஆர்டிஐல அட்மிஷன் போடும்போது
இந்த அரசு பள்ளி, அரசு உதவி பெற பள்ளக்கூடிய பள்ளிகளை பொறுத்தளவு அரசு தான் நிதி கொடுத்து அவங்க நடத்துறாங்க. அதனால அவங்களுக்கு பொறுத்தளவு புத்தகம் ஃப்ரீயா குடுக்குறாங்க. டீச்சர்ஸ்க்கு சேலரி குடுக்குறாங்க. எல்லாமே அவங்க தான் குடுக்குறாங்க. அதனால அதுல வந்து அவங்களுக்கு இந்த இந்த இத கம்பல்சரியா நீங்க அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஸ்கூல் அண்ட் டீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து டீச்சர்ஸ்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஸ்கூல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி ஹெட் மாஸ்டருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இந்த அட்மிஷன்ல? அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு என்ன அட்மிஷன் இருக்கு அப்படின்னு பள்ளிகளுக்கான நிபந்தனைகளை குறிப்பிட்டாங்க. என்ன மாதிரியான நிபந்தனைகளை நீங்க பின்பற்றணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்க வந்து 8வது வரைக்கும் அந்த டீச்சர்ஸ் அவங்கள ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒண்ணு சொன்னோம். நோ டிடென்ஷன் அப்படின்னு சொன்னோம். இன்னொன்னு என்ன சொன்னோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொன்னோம். அதாவது வந்து இவங்களை எக்காரணத்தை கொண்டும் 8வது வரைக்கும் பள்ளியை விட்டு வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்றது தெளிவா சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் அங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பகுதியில இது குறிப்பிட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கன்சால்டேட்டா பார்த்திருப்போம். எல்லா அத்தியாயத்தையும் சொல்லக்கூடாதுல கன்சால்டேட்டா பார்த்திருப்போம். ஸோ 5th அத்தியாயத்துல என்ன குறிப்பிடுறாங்க? கல்வி தரமும், கல்வி சுற்றுப்புறமும். கரிக்குலம் எப்படி இருக்கணும்? அண்டு கம்ப்ளீஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். ஸோ இது வந்து கரிக்குலம் அப்படின்றது ரொம்ப அதே மாதிரி அதனுடைய சுற்றுப்புறம் என்விரான்மெண்டல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுதான் உள்கட்டமைப்பு வசதிகளை பத்தியும், பள்ளியினுடைய பாடத்திட்டம் கரிக்குலம் தொடர்புடைய தகவலை பத்தியும் அவங்க தெளிவா சொல்லிருக்காங்க. என்ன கரிக்குலம் அப்படின்றது பின்னாடி கூட வருது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது, எழுத்தறிவு, எண்ணறிவு அப்படின்றத அவங்க தெளிவா சொல்றாங்க. அடுத்து சாப்டர் 6ல என்ன அப்படின்னா, பராமரிப்பு மற்றும் ஒழுங்குபடுத்தல். அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட் ஆஃப் சில்ட்ரன்ஸ். அந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்றது இந்த ஆக்ட் மூலமா அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 6th சாப்டர் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் உள்ள என்ன இருக்கு? இப்ப இவ்வளதையும் நம்ம இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ இந்த அடிப்படையில் நம்ம படிச்சுட்டு போனா தான் எக்ஸாம் ஏதாவது ஒன்று தேவையில்லாத படிச்சுட்டு கூடாது. இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் நான் ஒவ்வொன்றையுமே கீ பாயிண்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்ப நெய்பர்ஹுட் ஸ்கூல்னு சொன்னோம். என்னன்னா இங்க ஏற்கனவே ஆல்ரெடி நான் கொடுக்கும்போது இந்த நெய்பர்ஹுட் ஸ்கூல்ல வந்து அருகில் உள்ள பள்ளிகள்ல நீங்க சேர்க்கணும் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம சொன்னோம். அதாவது 3வது பாயிண்ட்ல பாருங்க, பள்ளிக்கு அருகில் உள்ள குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கப்பட வேண்டும் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப பள்ளி அருகில் இருந்தா மாணவர் படிக்க போயிருவாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்ப நெய்பர்ஹுட் ஸ்கூல்னுடைய கான்செப்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில் ஒரு பள்ளி இருக்க வேண்டும். இது வந்து பிரைமரி ஸ்கூல். பிரைமரி ஸ்கூல் வந்து எப்பவுமே என்னன்னா வித்தின் 1 கிலோமீட்டர். ஏற்கனவே நீங்க பழைய இது படிக்கும்போது வந்து கோத்தாரி கமிஷன் ஒரு விதமான கமிட்டிகள்லாம் ஒரு விதமான ரெக்கமெண்டேஷன் இத்தனை கிலோமீட்டருக்குள்ள வித் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங், 3 கிலோமீட்டர் சரௌண்டிங், 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இப்படி பள்ளிகள் நிறுவனம் சொல்றாங்க. ஆனா ஆர்டிஐ படி பார்த்தோம்னா, ரைட் டு எஜுகேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு உட்பட்ட பகுதியில பள்ளிகள் இருக்கணும் அப்படின்றது தெளிவா சொல்லிட்டாங்க. பிரைமரி ஸ்கூல்ஸ். அதுக்கடுத்து மிடில் ஸ்கூல் நம்ம ஆக்சுவலா அந்த வேர்ட் டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. அது அப்பர் பிரைமரி அப்படின்னு நம்ம சொல்லணும். நடுநிலை பள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? 8ஆம் வகுப்பு வரைக்கும். இது வந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும். அப்ப கிலோமீட்டரை வந்து ஆர்டிஐ படி கேட்டாங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு பிரைமரி ஸ்கூல், அப்பர் பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல் சொல்லக்கூடியது வந்து 3 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூலை உருவாக்கணும் அரசு. ஏன்னா இந்த சட்டத்தை கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த மாநில அரசுகள் 3 கிலோமீட்டர் இடைவெளிக்குள்ள கண்டிப்பா பிரைமரி ஸ்கூலையும் சாரி 3 கிலோமீட்டருக்குள்ள அப்பர் பிரைமரி ஸ்கூலையும் 1 கிலோமீட்டருக்குள்ள பிரைமரி ஸ்கூலையும் அவங்க கண்டிப்பா குழந்தைகளுக்கு அவங்க ஏற்படுத்தி ஆகணும். அந்த மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆர்டி அடிப்படையில வந்து இப்போ ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள 1 கிலோமீட்டருக்குள்ள உங்க பக்கத்துல ஸ்கூல் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நேரடியா கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுத்து இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல இத்தனை கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இல்ல அதனால நீங்க அதை ஏற்படுத்தணும்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆர்டி மூலமா நீங்க ஏற்படுத்தணும்னு சொல்லி அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பீப்புள் டீச்சர்ஸ் ரேஷியோ. இந்த இடத்துல பீப்புள் அப்படின்றது என்ன அப்படின்னா மாணவர்கள் ஆசிரியர்களோட ரேஷியோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வந்து 30:1 ரேஷியோ 30:1. இந்த ஆர்டிஐல கல்வி கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் பின்பற்றக்கூடிய விதிமுறை என்ன அப்படின்னா ஒரு வகுப்புக்கு 30 மாணவர்கள் ஒரு ஆசிரியர், 30 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்ற ரேஷியோல தான். இப்ப 60 மாணவர்கள் வந்தாங்கன்னா நீங்க வகுப்பை 2ஆ ஸ்பிளிட் பண்ணிடணும். ஒரே வகுப்பு வைக்கக்கூடாது. 90 மாணவர்கள் இருக்காங்கன்னா 3 வகுப்பை செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அண்ட் செக்ஷன் சி அப்படின்னு வைக்கணும். அதுல 30 ஆசிரியர்கள், சாரி 30 மாணவர்கள் ஒவ்வொரு ஆசிரியர்கள் அப்படின்றது 30:1 ரேஷியோ அப்படின்றது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடியதுல அதுல 5 மட்டும் கூட்டிங்க. 35:1 ரேஷியோ. 35 மாணவர்கள் வரைக்கும் வகுப்பறையில நீங்க எங்கேஜ் பண்ணிக்கலாம். ஒரு டீச்சர் கண்டிப்பா இருக்கும். 35 ஆசிரியர்களுக்கு ஒரு சாரி 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்னு. அடுத்து வந்து டீச்சருடைய குவாலிபிகேஷன் அப்படின்றது என்சிஆர்டி இருக்கு பார்த்தீங்களா? நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு பார்த்தீங்களா? நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் என்சிடிஇ அப்படின்னு சொல்லுவோம். என்சிடிஇஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்சிடிஆர்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சொல்லக்கூடியது. இந்த என்சிடிஇ தான் வந்து ஒரு ஆசிரியர்களுக்கான தகுதியை நிர்ணயிக்குது. இது வந்து பள்ளி கல்வியை பொறுத்தளவு என்சிடிஇ நிர்ணயிக்கும். ஸோ என்சிடியோட விதிமுறைப்படி தான் அந்த மாநில அரசுகள் வந்து நீங்க வந்து அங்க டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண போது அவங்க பார்த்தோன்னா இப்ப கூட உங்களுடைய கால்பார் வரும்போது என்சிடிஇ படிதான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து மாநில அரசு வந்து ஒரு ஆசிரியர்களை குறிப்பிட்ட பணியிடத்துக்கு நியமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த விதிமுறையை கொண்டா என்சிடிஇ விதிமுறையை தான் நம்ம பின்பற்றணும்.
நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷனுடைய விதிமுறைகளை தான் பின்பற்றணும். அவங்க அதே மாதிரி ஒரு ஹையர் எஜுகேஷனா இருந்துச்சு அப்படின்னா யூஜிசி விதிமுறை, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய விதிமுறையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து டெட், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கட்டாயம். ஏன் டீச்சர் இப்ப எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் நீங்க தமிழக அரசு விலக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல, ஆனா அந்த இது வந்து கடந்த கவர்மெண்ட்ல கேட்கும்போது 5 மார்க் ரிலாக்சேஷன் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த அந்த ரிலாக்சேஷன் வந்து கடந்த அரசுகள் வந்து சில மாற்றங்கள் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க எக்காரணம் கொண்டு டெட் இல்லாம நீங்க அப்பாயின்ட் பண்ணவே முடியாது. அப்ப டெட் கம்பல்சரி. இன்னைக்கு பார்த்தோன்னா ஆசிரியர்கள் வந்து டெட் படிச்ச ஆசிரியர்களுக்கு தான் வந்து எச்எம் ப்ரமோஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா பல ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க. ஏன் அப்படின்னா, முதல்ல விதியை நம்ம தெரிஞ்சுக்கணும். நாங்க நாங்க வேலை பார்க்குறோம், நாங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க உச்சநீதிமன்றம். அது அவங்களுடைய உரிமைன்னு போறாங்க. நாங்க என்ன இருந்தோம், எங்களுக்கு தான் அப்பன்னா நீங்க டெட் பாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான். இப்ப இதே ஒரு வழக்கு வந்து நான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு வரும்போது ஒரு வழக்கு ஒருத்தர் பதிவு பண்றாரு. அது வந்து எக்ஸாமினேஷன் தேர்வு பண்ணி தான் நாங்க ஹையர் எஜுகேஷனுக்கு வந்தோம். ஆக்சுவலா தொடக்கத்துல வந்து 2005 ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பிஜி கிரேட்ல கிரேட் 1 அப்பாயின்மெண்ட் ஆனேன். அதுக்கு பின்னாடி 10 ஆண்டுகளை முடிஞ்சதுக்கு பின்னாடி இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு வரும்போது ஒரு தேர்வு நடக்குது. அந்த தேர்வு நடக்கும்போது யுஜிசியினுடைய அமெண்ட்மெண்ட், 3rd அமெண்ட்மெண்ட் திருத்தப்பட்ட விதிமுறை வந்து ஆகஸ்ட்ல வெளியிடுறாங்க. ஆகஸ்ட் எண்ட்ல எங்களுக்கு கால்பார் வருது. கம்பல்சரியா காலேஜ் டீச்சர்ஸ்க்கு வந்து யுஜிசி நெட்னு கொடுக்குறாங்க. நெட் டாக்டரேட் முடிச்சிருக்கணும், செட் நெட் முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா 3rd அமெண்ட்மெண்ட் விதியை பின்பற்றாம கால்பார் நோட்டிபிகேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிஎன்பிசி தான் கால்பார் வருது, தமிழ்நாடு தேர்வாணையம் வெளியிடுறாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா எம்ஃபில் படிச்சவங்களும் வரலாம் அப்படின்னு. எம்ஃபில் படிச்சவங்களுக்கு இடையில ஒரு ரிலாக்சேஷன் வந்து யுஜிசி கொடுத்தாங்க. அது கூட 3rd அமெண்ட்மெண்ட் திருத்தம் செய்யப்பட்ட பிறகு இந்த கால்பார் வரும்போது ஒருத்தர் போய் கேஸுக்கு போறாரு. ஒரு குறிப்பா வந்து சமீபத்தில் வந்து மதுரையில ஒரு முக்கியமான ஒரு கல்லூரியில வேலை பார்த்துட்டு கூடியவர். அவர் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் போறாங்க. அன்னைக்கு நான் ஒரு 3-4 கேஸ் பதிவாகுது. அன்னைக்கு நாங்க வந்து எக்ஸாமினேஷன்ல வந்து நேரடியா எக்ஸாமினேஷன்ல நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, இன்டர்வியூ போயாச்சு. இன்டர்வியூ முடிச்ச உடனே ரிசல்ட் போடணும். ஸோ 3 கட்ட தேர்வு. முதல் கட்ட தேர்வு உடற்கட்டு தகுதி, எழுத்து தேர்வு, எழுத்து தேர்வு முடிஞ்ச உடனே இன்டர்வியூக்கு முன்னாடி உடல் தகுதி தேர்வு. 3 தேர்வு கிளியர் பண்ணி தான் நம்ம உள்ள எக்ஸாமினேஷனுக்கு போறோம். ஸோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு ரிசல்ட் போடுறாங்க. ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் படி, ஹைகோர்ட் ஆர்டர் படி இது நிக்கிறோம் அப்படின்னு. அப்ப கடைசி அந்த கோர்ட்டுக்கு என்ன ஜட்மெண்ட் அன்னைக்கே கொடுத்துருக்கலாம். அந்த ஜட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க நெட் செல்லிட்டு பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. சரி, நெட் செல்லிட்டு பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஏன் உங்களால வந்து அவங்க வச்ச தேர்வை உங்களால பாஸ் பண்ண முடியல? எம்ஃபில் படிச்சவன் பாஸ் பண்றாங்கல்ல, அப்ப அவனுக்கு அந்த தகுதி இருக்குல்ல. அப்ப ஏன் அவங்கள நீங்க போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப நீங்க வந்து நீங்க ஒரு ஆசிரியர் தானே, நெட் தகுதி தேர்வு வந்து நீங்க முடிச்சவங்க அந்த எக்ஸாமினேஷன் ஏன் குவாலிஃபை பண்ண முடியல அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. சோ அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, அப்ப டெட் அப்படின்றது கம்பல்சரி தான். அதை மாற்றவே முடியாது. ஏன்னா ஆர்டிஐ ரூல் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரொம்ப முக்கியமானதுங்க. இதை பத்தியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எஸ்எம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா எஸ்எம்சி மீட்டிங் இருக்கு, எஸ்எம்சி மீட்டிங் இருக்குன்னு எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. அந்த எஸ்எம்சி மீட்டிங்னா என்ன அப்படின்னா, பள்ளியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி உறுப்பினர்களை இணைத்து பள்ளி நிர்வாகத்தை கண்காணிப்பதற்காக, மேலாண்மை செய்வதற்காக, அவங்க கண்காணிப்பதற்காக, மானிட்டரிங் பண்றதுக்காக, ட்ராக் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எஸ்எம்சி கமிட்டியை உருவாக்குறாங்க. இந்த எஸ்எம்சி கமிட்டியில முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, 100 பேர் அதுல 75% உறுப்பினர்கள் எத்தனை பேர் அங்க இருக்கிறாங்களோ, அதுல வந்து 75% யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து 8 பேர் வந்து கம்பல்சரியா என்னது பேரண்ட் தான் இருக்கும். இப்ப 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்கூல்ல. மொத்தம் அந்த கமிட்டியில 10 பேர் இருக்காங்கன்னா, 7 பேருக்கு கம்பல்சரியா 75% வந்துருச்சு. அப்ப 7 பேரு கண்டிப்பா பேரண்ட், மீத 3 பேர்ல வந்து ஆசிரியர்கள்ல சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தவங்க, கண்டிப்பா தலைமை ஆசிரியர் வந்துருவாரு. அது தவிர வந்து உள்ளாட்சி பிரதிநிதியா ஒருத்தவங்கள போட்டு 2 பேரை போட்டுக்கலாம். அப்ப வந்து இந்த மாதிரி தான் நீங்க உருவாக்கணும் அப்படின்னு. 75% இது முக்கியமா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இதுல வந்து ரீசெண்டா என்ன அமெண்ட்மெண்ட்ல மாற்றம் பண்ணிருக்காங்க? என்ன திருத்தம் பண்ணிருக்காங்க? புதிய அதாவது தற்காலிக திருத்தம், அமெண்ட்மெண்ட்னா திருத்தம். என்ன அந்த திருத்தத்துல என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க? என்ன வந்து பரிந்துரை செய்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2019ல நான் தொடக்கத்துல 2017 சொன்னேன். அதனால நான் ஏதாவது தொடக்கத்துல சொல்றதுல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது அந்த மாற்றம் சொல்லுவேன். ஆனா ஃபைனலா ஒவ்வொரு கான்செப்ட் வரும்போது மாற்றம் இருந்துச்சுன்னா நான் சொல்லிருவேன். அதெல்லாம் கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது. நீங்க சாதாரணமா படிச்சிருந்தா படிச்சிருக்கலாம். நான் சொல்றத கேட்டு போய் தப்பா போய் பதிவு பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது மாதிரி ஒரு 1000 மாணவர்கள் கேட்டு பதிவு பண்ணிட்டீங்கன்னா, 1000 மாணவர்களும் அந்த மார்க்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அதுக்கான விளைவு வந்து எனக்கு தான் வந்து சேரும். அதனால ஒருவேளை தப்பா பதிவு பண்ணாலும் கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன பாருங்க. அதுல மாற்றம் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. நீங்க யூடியூப்ப ஃபாலோ பண்ணாலும். ஏன்னா அவங்க சில பேர் தப்பா பதிவு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, எல்லாத்தையும் என்டையரா டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருவாங்க. இந்த இடத்துல நான் தவறா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்ப 2019 தான் ஃபர்ஸ்ட் வந்து புதிய திருத்தம் பண்றாங்க. அப்ப திருத்தம் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்கள் தோல்வி அடைந்தால், அவங்க ஒருவேளை ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா, பரிசோதனை மூலம் அவங்கள டெஸ்ட் பண்ணலாம். இவங்க வந்து அடுத்த வகுப்புக்கு போறதுக்கு தகுதியானவங்களா? அப்ப எந்த முறையில லேட்டஸ்ட் அமெண்ட்மென்ட் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நோ டிடென்ஷன் பாலிசி ரிப்பீல். இதுல என்ன சொல்றான் அப்படின்னா,
நீங்க ஒருவேளை அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, தோல்வி அடைக்கிறீங்க அப்படின்னா அவனை அந்த எக்ஸாமினேஷன் மார்க்கை விட்டுட்டு அவனை சில எழுத்து பயிற்சியோ இல்ல வாசிப்பு பயிற்சியோ இல்ல ஒரு பேசிக்கான கணிதம் கொடுத்து அது மூலமா பரிசோதனை பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம், அவனை அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கான பரிசீலனை பண்ணலாம் அப்படின்ற அந்த ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது புதிய திருத்தம் பண்ணியிருக்காங்க அமெண்ட்மெண்ட். அடுத்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 புதிய கல்விக் கொள்கை 2020. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தொடர்புடைய சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொல்லப்பட்டதுல இப்ப சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபங்க்ஷனலி லிட்ரஸி அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இதனுடைய முக்கியமான செயலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 விஷயத்த நீங்க கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு குடுத்தே ஆகணும். ஒண்ணு எழுத்தறிவு, லிட்ரஸி அப்படின்றது எழுத்தறிவு, நம்பர்ஸி அப்படின்றது என்ன அப்படின்னா எண்ணறிவு. இந்த எழுத்தறிவு, எண்ணறிவு இந்த 2ம் புதிதாக நியூ எஜுகேஷன் பாலிசில திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஇல ரைட் டு எஜுகேஷன்ல. அடுத்து பார்த்தோம்னா ஏர்லியர் சைல்டு கேர் அண்ட் எஜுகேஷன். எப்படி வந்து இதுல வந்து எழுத்தறிவும் எண்ணறிவும் தான் முக்கியம் சொல்றாங்கல்ல. நம்பர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும், கால்குலேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வாழ்க்கைக்கு முக்கியமானது. எழுத்தறிவும் எண்ணறிவும் வந்து கணித அறிவும் வந்து ரொம்ப முக்கியமானது. நியூமெரிக்கல் எபிலிட்டி வந்து ரொம்ப முக்கியமானது. நம்பர்ஸ் கால்குலேஷன் வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு வரும். அப்ப இசிசிஇ அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா என்னன்னா, அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா ஏர்லியர் சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு. அப்ப ஆரம்ப குழந்தை ஆரம்ப கால குழந்தைகள் இருக்காங்களா, அந்த ஆரம்ப கால அந்த குழந்தைகளுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த அப் டு 14 இயர்ஸ்ல வரக்கூடியவங்க. இவங்களை கேர் பண்றது எஜுகேஷன் கொடுக்குறது. 2 விஷயம் வந்துருச்சு. எஜுகேஷன் மட்டும் கிடையாது, கேர். அவங்களுடைய கேர் பண்றதையும் நீங்க வந்து என்ஷூர் பண்ணணும் அப்படின்றதுல 2020 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து இன்னொன்னு ஒரு விஷயத்தை இவங்க இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இன்டகிரேட் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். யுஎன்ஏனுடைய நான் இன்ட்ரோடக்ஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோல நான் கொடுத்துருந்தேன். அதுல வந்து சஸ்டைனபிள் கோல்ல கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது. மொத்தம் இந்த யுஎன்ஏ சொல்லப்பட்டிருக்க சஸ்டைனபிள் கோல் அப்படின்னா பல்வேறு விதமான ஒவ்வொரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த சஸ்டைனபிள் கோல் இந்த குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள அதை அடையணும்னு ஒரு பிக்சேஷன் பண்ணி அதை பத்தியான செயல்முறைகளை எல்லா நாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல மொத்தம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல மொத்தம் எத்தனை கோல் இருக்கு அப்படின்னா 17 கோல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கோலும் ஒரு விதமான விஷயம். இது வந்து கல்வி எத்தனாவது கோல்ல வருதுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல கல்வி எத்தனாவது இதுல வருது அப்படின்னா 4. நீங்க இந்த படத்தை பார்த்தியாவே தெரியும். அங்க வந்து படத்துல பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர்ல பார்த்தோன்னா ஒரு புத்தகம் போட்டிருக்கும். அப்போ வந்து 4ஆம் நம்பர் எதை பத்தி பேசுது அப்படின்னா அப்ப இப்ப இது வந்து அங்கே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல வந்து இந்த 17 பத்தியானது கொடுப்பாங்க. அது இந்த சஸ்டைனபிள் கோலை வந்து எந்த மீட்டிங்ல அரங்கேற்றினாங்க, ஒப்புதல் பெற்றாங்க, அதுக்கு பின்னாடி இதை வந்து எப்படி செயல்படுத்துறாங்க, அப்படி எதை பத்தியான அந்த விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்ற இந்த சஸ்டைனபிள் கோலை பத்தியான அடுத்த ஒரு பதிவுல நான் இதை பத்தி பதிவு பண்றேன். அடுத்து பார்த்தோன்னா என்ன சேலஞ்சஸ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன அச்சீவ்மெண்ட் ஆயிருக்கும். 2 விஷயம் நான் தொடக்கத்துல சொன்னேன். பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்குன்னு சொன்னாங்க. அப்ப என்ரோல்மெண்ட் ரேட் வந்து உயர்ந்த அளவுல இருக்கு. இப்ப வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து என்ரோல்மெண்ட் ரேட் பள்ளிக்கு மாணவர்களை சேர்க்கக்கூடிய எண்ணிக்கை கூடியிருக்கு. அடுத்து பள்ளியில் விலகல் டிராப் அவுட்ஸ் வந்து குறைவடையும். மாணவர்களை விலக்க முடியாது 8வது வரைக்கும். அதனால வந்து அது வந்து டிராப் அவுட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பல மாநிலங்கள்ல வந்து கேல்ஸ் என்ரோல்மெண்ட் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளிகளில் இழப்பீடு பெற்ற மாணவர்கள் கல்வி பெற தொடங்கினர். ஏற்கனவே தனியார் பள்ளி மூலமா யாராவது மாணவர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க மீண்டும் வந்து இந்த ஆர்டி மூலமாக அவங்க வந்து கல்வியை தொடரக்கூடிய யாராவது நீக்கிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதன் மூலமாக அவங்க வந்து தொடர்ந்து கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஇ தொடர்பான சவால்கள் சேலஞ்சஸ். எந்த செயல் திட்டத்தையும் செயல்படுத்தும் போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அது பார்த்தோம் குறிப்பிட்ட இப்ப வந்து சிட்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்கூல்களை விட்டுருங்க. அப்ப எல்லா மாநிலத்திலையும் எல்லா பள்ளிகள்லயுமே வசதிகள் குறைந்த வசதிகள் தான் வந்து இருக்கு அப்படின்றதுனால நம்ம ஒரு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை கொண்டு ரீச் பண்றதுல நிறைய டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்றதா. அடுத்த தரமான கல்வியினுடைய குறைபாடு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஃபுல்லா இல்லை நம்மகிட்ட. ஏன்னா ஆசிரியர்களுடைய இது எல்லாமே வந்து அவங்களால பின்பற்ற முடியல அப்படின்ற மாதிரி தான். ஆசிரியர் குறைபாடு மற்றும் பயிற்சி பிரச்சனை. ஆசிரியருடைய எண்ணிக்கை குறைபாடு மற்றும் அவங்களுடைய பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை பயன்படுத்துறது கிடையாது. ஸோ கம்பல்சரி எஜுகேஷன்ல. அடுத்து இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் மாறுபட்டு விட்டுல மாநிலத்துக்கு மாநிலம் ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஆர்டிஐ சட்டமாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவுல 21(a) கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு மாநிலங்களும் செயல்படுத்துறதுல இதுல நிறைய அவங்கவுங்க ஒவ்வொரு விதமா அதை செயல்படுத்துறாங்க. ஆனா இதை கண்டிப்பா செயல்படுத்தியே ஆகணும் அப்படின்றதா. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இந்த இதுல இருக்கு அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுல நான் இந்த பதிவை நிறைவு பண்ணிக்கிறேன். இதுல சொல்லப்பட்டிருக்க எல்லாமே வந்து நக்சல் பாயிண்ட், அதாவது அப்டிராக்ட் பாயிண்ட். எக்ஸாமினேஷன்ல என்ன கொஸ்டின் வேணும், என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற அடிப்படையில தான் நான் இதை சொல்லியிருக்கேனே தவிர, ஸோ இந்த அடிப்படையில நீங்க இந்த வீடியோ கேட்கும்போது 1க்கு 2 தடவை இந்த வீடியோ கேளுங்க. அடுத்து 3வது தடவை வந்து நோட் எடுத்து இந்த ஆர்டிஐல என்னென்ன கொஸ்டின்லாம் நான் சொல்றேனோ அதை வந்து
ஒரு 10 அல்லது 20 பாயிண்ட் எடுத்து வச்சு நீங்க படிச்சு அப்படின்னா, அப்ப அதை ஒட்டி வரக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு தயாரிப்பு நிலையில நீங்க புத்தகத்த தொடர்ச்சியா படிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ரவுலட் சட்டம் இருக்கு அப்படின்னா, ரவுலட் சட்டத்த பத்தி படிக்க போறீங்க அப்படின்னா, ரவுலட் சட்டத்தின் புத்தகத்துல படிக்கும்போது என்ன தொடர்ச்சி தெரியும். எப்ப தொடங்கும், எப்ப அந்த ரவுலட் சட்டம் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, என்ன ரீசன் சூழ்நிலையில அது கொண்டு வரப்பட்டது, அதுல யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்க முடியும். அப்ப அது மாதிரி இந்த ஆர்டிஐல தொடர்புடைய எல்லா விஷயத்தையும் ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ஷனா நான் ஃபிட் பண்ணி குடுக்கல. கட் பண்ணி இதுல ஒண்ணு சொல்லிட்டு, அதுல ஒண்ணு சொல்லிட்டு அப்படின்றதுக்காக குடுக்கல. அப்ப எல்லாத்தையும் கம்ப்ளீட் வெர்ஷனையும் குடுத்தாச்சு. அதனால இத நோட் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. உங்கள் அனைவருக்கும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவுல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே பார்ட் 2 நான் பதிவு பண்றதா சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து 1000 பேத்துக்கு மேல வந்து அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அதனால நான் வந்து அடுத்த பதிவுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த பார்ட் 2ல ரிமைனிங் சிலபஸ்ல குடுக்கப்பட்டிருக்க புதிய யூனிட்ல நீங்க எப்படி தயார்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில, அத பத்தியான ஓவர் வியூ வந்து அடுத்த வியூல பார்க்குறோம். அதுக்கடுத்து ஒவ்வொரு டாபிக்லயும் மிக முக்கியமான டாபிக் அப்படின்றத பத்தியான இதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.